டைரக்டர் வெற்றிமாறனோட இயக்கத்தில் அடுத்த படம் விடுதலை 2. படம் டிசம்பர் 20 ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருந்தாங்க. படக்குழுவினர்கிட்ட இருந்து இப்போ டிசம்பர் 20 ரிலீஸ்லேருந்து படம் போஸ்ட்மார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. விடுதலை 2 டிசம்பர் 20 கன்ஃபார்மாக ரிலீஸ் ஆகும். விஜய் சேதுபதி, சூரி, மஞ்சு வாரியர்லாம் படத்தில் நடிச்சிருக்காங்க. வெற்றிமாறனோட இயக்கத்தில் இந்த படம் அடுத்ததாக டிசம்பர் 20 ரிலீஸ் ஆகுது. விடுதலை 2 படத்தை தமிழ்நாடு தியேட்டர்கள் ரிலீஸ் ரெஜியன் மூவிஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஹாலிவுட் நடிகர் டாம் க்ரூஸ் நடிப்பில் அடுத்ததாக மிஷன் இம்பாசிபிள் இருந்து கடைசி சாப்டர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. டாம் க்ரூஸ் அவர்கள் மிஷன் இம்பாசிபிள் மூலயமா இன்னொரு படத்துலையும் மிஷன் இம்பாசிபிளோட சாப்டரில் நடிக்கிறாரு. ஹாலிவுட் படம் இந்த வாரம் தமிழ் டப்பில் தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் கிளாடியேட்டர் 2. ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் அவர்கள் தமிழ்நாடு தியேட்டர்கள் ரிலீஸ் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு. இப்போ இந்த படத்தோட ஆன்லைன் அட்வான்ஸ் டிக்கெட் புக்கிங்ஸ் ஓப்பன் ஆகியிருக்கு. இந்தியாவில் இந்த படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி மற்றும் இங்கிலீஷ் லாங்குவேஜில் அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகுது. இப்போது தமிழ் டிக்கெட்டோட அட்வான்ஸ் புக்கிங்ஸ் ஆன்லைனில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் தனுஷோட இயக்கத்தில் அடுத்த படம் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம். இந்த படம் பிப்ரவரி மாதம் ரிலீஸ்க்கு பிளான் பண்ணியிருக்காங்க. நடிகர் தனுஷோட இயக்கத்தில் இந்த படம் 3வது படமாக பிப்ரவரி மாதம் ரிலீஸ்க்கு பிளான் பண்ணியிருக்காங்க. படத்தோட ஷூட்டிங்கெல்லாம் எடுத்து முடிச்சு இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்குது. ஜிவி பிரகாஷ் அவர்கள் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. பிப்ரவரி மாதத்தில் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், டிராகன் மற்றும் ஒன்ஸ் மோர் இந்த 3 படங்களும் 2025 பிப்ரவரி மாதம் ரிலீஸ்க்கு பிளான் பண்ணியிருக்காங்க. நடிகர் சிவகார்த்திகேயன் நடிப்பில் ரீசெண்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆன முதல் 12 நாட்களில் உலகம் முழுவதும் 250 கோடிக்கு மேலே உலகம் முழுவதும் வசூலாகிக்கிட்டு இருக்கு. இன்னமும் தியேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல் ஷோஸோட அமரன் படம் தியேட்டரில் ரன்னிங் ஆகுது. கண்டிப்பாக சிவகார்த்திகேயனோட அமரன் படம் மிகப்பெரிய அளவில் ரெக்கார்டை பதிக்க போகுது. சிவகார்த்திகேயனோட அமரன் படத்தோட ஓடிடி ரைட்ஸ் நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளம் வாங்கியிருக்காங்க. சிவகார்த்திகேயன் நடிப்பில் தியேட்டரில் ரிலீஸ் ஆன அமரன் படம் இன்னமும் ரிலீஸ் ஆகி 2 வாரமும் தியேட்டரில் ஹவுஸ்ஃபுல் ஷோஸோட ரன்னிங் ஆகிறதுனால நெட்ஃப்ளிக்ஸ் இந்த படத்தை போஸ்ட் தியேட்ரிக்கல் டிஜிட்டல் ரைட்ஸ் 28 நாள் கழித்து நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் படம் ரிலீஸ் ஆகி 2 வாரம் ஆகியும் ஹவுஸ்ஃபுல் ஷோஸோட ரன்னிங் ஆகிறதுனால படம் 1 வீக் போஸ்ட்மார்ன் பண்ணி ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. படம் டிசம்பர் 5ஆம் தேதி அஃபிஷியலாக நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் ரிலீஸ்க்கு வாய்ப்பு இருக்குது. மார்வல் ஸ்டுடியோஸ் ப்ரொடக்ஷனில் ரீசெண்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆன டெட்புல் அண்ட் உல்வோரியன் படம் இப்போ அஃபிஷியலாக இந்தியன் ஓடிடி தளத்தில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் ஓடிடி தளத்தில் அஃபிஷியலாக தமிழ், தெலுங்கு, ஹிந்தி மற்றும் இங்கிலீஷ் லாங்குவேஜில் டெட்புல் அண்ட் உல்வோரியன் படம் இப்போ அஃபிஷியலாக இந்தியன் ஓடிடி தளத்தில் ஸ்ட்ரீமிங் ஆகுது.